ஜனாதிபதி தேர்தலின் பொழுது முஸ்லிம்கள் சிந்திக்க வேண்டும், நன்றாக சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் புலிகளால் அவர்கள் விரட்டப்பட்டார்கள். 72,000 பேர் யாழ்ப்பாணத்தில் இருந்து, மன்னால் இருந்து இன்னொரு குழு விரட்டப்பட்டது. முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். தொழுது கொண்டிருக்கும் பொழுது காத்தாங்குடி பள்ளிவாசலில் ஏராவூர் அழிஞ்சிபத்தான பள்ளித்திடல் என்று இவ்வாறாக அந்த கொடூரமான கொலைகள் எல்டிடியினரால் நிகழ்த்தப்பட்டது முஸ்லிம்களுக்கு எதிராக. கிழக்கு மாகாணத்திலே முஸ்லிம்கள் ரொம்ப அவதிப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். கொழும்புக்கு வர முடியாது. விவசாய நிலங்கள் எல்லாம் எல்டிடியினரால் குத்தகைக்கு எடுத்தப்பட்டது. 5 லட்சம் 10 லட்சம் என்று அவர்கள் கப்பம் கொடுக்க வேண்டியிருந்தது. அவர்கள் ஆடு மாடுகள் டிராக்டர் எல்லாம் பறிப்போயின. இதெல்லாம் நடந்தது 30 ஆண்டு காலம். அந்த 30 ஆண்டு காலத்தின் இந்த அவலத்தை போக்கியவர் இந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ. இப்பொழுது அவர்கள் நிம்மதியாக கொழும்பு வருகின்றார்கள். விவசாயம் பொருட்களை எல்லாம் கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் பிசினஸ் செய்கின்றார்கள், திரும்பி செல்கின்றார்கள். பாதைகள் அழகான காப்பட் பாதை லண்டனில் இருப்பது போன்று போடப்பட்டிருக்கின்றன. பாலங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றன. இவைகளை பற்றி முஸ்லிம்கள் சிந்திக்க வேண்டும். அன்று திருக்குரானை ஏந்தி வந்த முஸ்லிம்களை மண்ணம்பிட்டிய பிரிட்ஜில் இருந்து கீழே தங்களுடைய லொரிகள் இருந்து இறக்கி ஆஜார்மார்கள், போடியார்மார்கள், நாய்களை கொண்டு அதனை மோப்பமிட்டு பார்த்த ஒரு காலம் இருந்தது. முஸ்லிம்கள் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். ஹஜ்ஜை முடித்து கிழக்கு மாகாணத்துக்கு செல்லும் பொழுது அந்த ஹஜ் குழுவினர் மீது பாய்ந்த புலிகள் அவர்கள் வெளியே எடுத்து குட்டி குதறி அவர்களை கொலை செய்த கொடூரமான அந்த நினைவுகளை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இன்று நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது. சுதந்திர பிரஜைகளாக சிங்கள மக்களோடும் தமிழ் மக்களோடும் முஸ்லிம்கள் ஒரு சமமாக சரிசமமாக அவர்கள் இன்று வாழுகின்றார்கள், வீதிகளிலே செல்லுகின்றார்கள். முன்பு எவ்வளவு பயங்கரமான ஒரு நிலை இருந்தது. இவர்களை பற்றி முஸ்லிம்கள் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து ஜனாதிபதி அவர்களுக்கு வாக்களிப்பதா இல்லையா, ஏன் வாக்களிக்க வேண்டும், ஏன் கூடாது என்று அவர்கள் சிந்திக்க வேண்டும். நன்றாக சிந்தித்தால் மிகவும் எளிதாக அவர்கள் தெளிவு பெறுவார்கள். அதனால் அவர்களுக்கே எதிர்காலத்தில் நன்மை. இந்த நாட்டிலே பெரும்பான்மையான சிங்களவர்கள் ஜனாதிபதியோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அமோகமான வரவேற்பு இருக்கின்றது. நாட்டின் எங்கு சென்றாலும் அதனை நாங்கள் பார்க்கலாம். அப்ப அந்த வரவேற்பும் அந்த அமோகமான ஆதரவும் இருக்கும் வேளையிலே முஸ்லிம்கள் தங்களை தனிமைப்படுத்த முடியுமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே சிந்திப்பது மிக நல்ல விஷயம். எங்களுடைய குர்ஆன் கூட சொல்லுகின்றது, சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள் என்று குர்ஆன் கூட மனிதனை கூவி அழைக்கின்றது. ஆகையாம் நீங்கள் சொல்வது போன்று முஸ்லிம்கள் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து நல்ல முறையிலே, மிகவும் பொருத்தமான முறையிலே, நாட்டுக்கு ஏற்ற முறையிலே, ஏனைய சமூகங்களோடு ஒன்றாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் முறையிலே அவர்கள் தங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும். அதற்காக வேண்டி அவர்கள் சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும்.